1980களிலிருந்து 2004 வரைக்கும் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே 20 வருஷமா திணறி போச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒரு 20 வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ஸில் இவருடைய பேர் தான் இருந்தது. அதோட இந்த 3 ஸ்டேட்ல இருந்த மக்களுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவருடைய பேரை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. 10,000 கோடி மதிப்புள்ள சந்தன மரங்கள், 1000க்கும் மேற்பட்ட யானைகள், 154 கொலைகள், இது எல்லாத்தையுமே பண்ணியது ஒரு மனுஷன். எஸ், இதிலிருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றின்னு. இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலான சந்தன கடத்தல் வீரப்பன். வீரப்பன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய கோபிநத்தம்ங்கிற வில்லேஜில் பிறக்கிறாரு. வீரப்பன் அவர்களுடைய மாமாவான சால்வாய் கவுண்டர் ஏற்கனவே சந்தன மரங்கள் கடத்துறது தான் ஒரு தொழிலாக பார்த்துட்டு இருந்தார். அவர் தான் வீரப்பன் அவர்களுக்கு சந்தன மரங்கள் கடத்தல் பற்றியும் வெப்பன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு. அங்கிருந்த லோக்கல் ஆளுங்கள்லேயே வீரப்பன் அவர்கள் தான் யானைகளுடைய தந்தங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு யானைகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேட்டையாட ஆரம்பித்தவர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட யானைகளை கொன்று குவிக்கிறாரு. யானைகளை வேட்டையாடுறத ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? அவங்க வீரப்பனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு அடர்ந்த காடு. அந்த ஒரு காட்டுக்குள்ளே வீரப்பனையும் அவர்களுடைய கேங் மெம்பர்ஸையும் தேடுறதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒன்றா இருந்தது. வனத்துறையினர் அங்கிருந்த காடுகளை சுற்றி வாழக்கூடிய மக்கள்களில் சில பேர்கிட்ட வீரப்பன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி காட்டி கொடுக்க ஒவ்வொரு ஆளை செட் பண்ணி வைக்கிறாங்க. வீரப்பனுக்கு எப்படியும் இந்த ஒரு நியூஸ் ஆனது கண்டிப்பாக போயிடும். அவர் தன்னை காட்டி கொடுக்குற ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் காட்டில் இருந்த யானைகளோட எண்ணிக்கை சுத்தமாக குறைஞ்சி போயிடுச்சுன்னே சொல்லலாம். அது வரைக்கும் யானைகளை வேட்டையாடிட்டு இருந்த வீரப்பனுடைய பார்வை சந்தன மரங்கள் மேலே விழ ஆரம்பிக்குது. சந்தன மரங்களுடைய நறுமணத்துக்கும் அதனுடைய ஆயுர்வேத பயன்பாட்டுக்கும் உலக அளவில் சந்தன மரங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருந்ததுன்னே சொல்லலாம். 1000 கணக்கில் டன் கணக்கில் சந்தன மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுது. வீரப்பன் அவர்களை யாராலையுமே தடுக்க முடியல. காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வாழ்கிற நிறைய மக்கள் வீரப்பன் அவர்கள்கிட்ட சந்தன மரங்கள் வெட்டுற வேலைக்காக போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக அவங்க கனவுல கூட எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் வீரப்பன் அவர்களை அவங்களுடைய காவல் தெய்வமாக குலசாமியாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீரப்பன் அவர்களுக்கு 39 வயசில் முத்துலட்சுமிங்கிறவங்க கூட திருமணம் ஆகுது. திருமணமான அன்னைக்கே அவருடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொலைய வைக்கிற விதமாக சம்பவம் ஒன்று நடக்குது. விற்பனைக்காக லாரியில் போயிட்டு இருந்த 65 மெட்ரிக் டன் எடையுள்ள சந்தன கட்டைகள் போலீஸால் பறிமுதல் செய்யப்படுது. இன்னைய வரைக்கும் உலகத்திலேயே அந்த அளவுக்கு சந்தன கட்டைகளை பறிமுதல் செஞ்சது அந்த ஒரு ரெய்டில் தான். மெல்லமாக பெருசாகிட்டு இருந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களுடைய வியாபார சாம்ராஜ்யம் சரிய ஆரம்பிச்சது. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வீரப்பன் அவர்கள் தனியாளாக போலீஸ் ஜீப்பில் போயிட்டு இருந்த 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸை சுட்டு கொள்றாரு. அது வரைக்கும் அமைதியாக இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் வீரப்பன் அவர்களுடைய கேஸில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிறாங்க. வீரப்பனை பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக 1989 ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கப்படுது. அதோடைய பேர் STF. வீரப்பன் அவர்களுக்கான அந்த 15 வருட வேட்டை இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. கர்நாடகாவிலிருந்து வந்த அந்த STF ஆஃபீஸர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, வீரப்பன் சாதாரண கிராமத்து ஆளு தானே, அவனை ஈஸியாக பிடிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்க 100 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதோட ஹெலிகாப்டர் வச்சிடலாம் காடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தெரியாது, அவங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஃபாரஸ்ட் கிங்னு சொல்லப்படுற அந்த காட்டுக்கே ராஜான்னு. 300 கிலோமீட்டருக்கும் மேலே பரப்பளவு கொண்ட அந்த ஒட்டுமொத்த காட்டோடைய ஒவ்வொரு சின்ன பகுதியுமே வீரப்பன் அவர்களுக்கு அத்துப்படியாக இருந்தது. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீரப்பன் அவர்களை பிடிக்கிறதுக்காக வரவும் போகவும் இருந்தாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் கிட்டத்தட்ட வீரப்பன் அவர்களை நெருங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அது என்னன்னா, மாட்டினது வீரப்பன் அவர்களில் அந்த ஒரு ஆஃபீஸர் தான்.
அந்த ஆஃபீஸரோடைய நேம் ஸ்ரீனிவாஸ். அவர் மற்ற ஆஃபீஸர்ஸ் மாதிரி இல்லாமல் மக்கள் கூட ரொம்பவும் ஜெல்லாக ட்ரை பண்ணார். மக்களுக்காக நிறைய நல்ல உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். வீடு கட்டி கொடுக்கறது, கோவில் கட்டி கொடுக்கறது, முடியாதவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லி நிறைய நல்ல உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். அங்கிருந்த மக்களுடைய நம்பிக்கையை ஸ்ரீனிவாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வீரப்பன் எங்கே இருக்காருங்கிறத அந்த ஊர் மக்கள்களில் சில பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு. வீரப்பன் அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீனிவாஸ் 20க்கும் மேற்பட்ட எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் கூட அவர் இருக்கிற இடத்த தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவர் சொன்னது, வீரப்பன் அவர்களை என்ன ஆனாலும் சரி ஷூட் பண்ணக்கூடாது, அவர் எனக்கு உயிரோட வேணுங்கிற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு. ஆனால் இதுதான் அவர் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லலாம். அப்படி அவர் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணதுனால பின்னாடி அவருக்கே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறதுங்கிறது அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக வீரப்பன் அவர்கள் இருக்கிற இடத்துக்கும் எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் போயிடுறாங்க. ஆனால் அங்கிருந்து எப்படியோ வீரப்பன் அவர்கள் தப்பிச்சிடுறாரு. ஆனால் அவருடைய மனைவியான முத்துலட்சுமி அப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்போ முத்துலட்சுமி 8 மாத கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அதோட வீரப்பன் அவர்களுடைய 20 கேங் மெம்பர்ஸும் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. கொஞ்ச நாளில் முத்துலட்சுமி அவர்களும் எப்படியோ போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் காட்டுக்குள்ளே வீரப்பன் அவர்கள்கிட்டயே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீனிவாஸ் வீரப்பன் அவர்களுடைய தங்கச்சியான மாரிமாவுக்கு நர்ஸ் வேலை வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ரூமர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி வீரப்பன் அவர்களுடைய காதுக்கும் போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்திரமடைஞ்ச வீரப்பன் அவர்கள் உடனே தன்னுடைய தங்கச்சிக்கு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. வீரப்பன் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, ஆனால் நீ அங்கே ஊரில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்னோட எதிரிக்கோடி நீ தப்பான சவகாசத்தில் இருக்கியா, நீ உண்மையே என்னுடைய தங்கச்சியாக இருந்தீன்னா இப்போவே அவனுடைய மூஞ்சில் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றி அவனை கொல்லு, அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாருன்னு சொல்லி கோவமாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாரு. தீ மாதிரி பரவிட்டு இருந்த அந்த ஒரு ரூமரை தாங்கிக்க முடியாத மாரியம்மா கடைசியில் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போகிறாங்க. இதனால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆத்திரமடைஞ்ச வீரப்பன் அவர்கள் என்னுடைய தங்கச்சியோட மரணத்துக்கு அவன்தான காரணம்னு சொல்லி அப்போவே பிளான் ஒன்று போடுறாரு. நான் போலீஸ்கிட்ட சரண்டராக ரெடியாக இருக்கேன், ஆனால் ஸ்ரீனிவாஸ் என்னை தனியாக வந்து பார்க்கணுன்னு ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாரு. இந்த ஒரு கண்டிஷன் அங்கேருந்து எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஆனால் ஸ்ரீனிவாஸ் அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு தனியாக அந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வீரப்பன் அவர்கள் அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணுறாரு. அதோட அவர் பாடியையும் எரிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தினால கவர்மெண்ட் வீரப்பன் அவர்களையும் அவருடைய கேங் மெம்பர்ஸையும் எந்த இடத்துல பார்த்தாலும் ஷூட் பண்ணும்படி ஷூட்டிங் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் தமிழ்நாட்டை சேர்ந்த புது எஸ்டிஎஃப் ஆஃபீஸர் ரேம்போ போஸ்டிங்க்கு வராரு. அவர் அங்கிருந்த ஊர் மக்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் இரிட்டேட்டான வீரப்பன் அவர்கள் அந்த ஊருக்கு மத்தியில் பெரிய பேனர் ஒன்று வைக்கிறாரு. அந்த ஒரு பேனரில் ஆம்பளையாக இருந்தால் முடிஞ்சால் என்ன வந்து பிடிப்பாப்போங்கிற மாதிரி இருக்க. இதனால் ப்ரோவோக்கான ரேம்போ 2 பெரிய பஸ் முழுக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு பஸ்ஸில் பாம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஒரு பாம்பும் பிளாஸ்ட் ஆகுது. அதில் 20க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போகிறாங்க. இப்போது கர்நாடகா எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸும் தமிழ்நாடு எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸும் ரொம்பவும் வெறித்தனமாக வீரப்பன் அவர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 2 ஸ்டேட்டுமே தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் வீரப்பன் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுதான் தன்னுடைய ஃபோட்டோவை மீடியாவில் கொடுக்கறது. அது வரைக்கும் வீரப்பன் அவர்களை எந்த ஒரு எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸும் ஊர் மக்களும் பார்த்ததில்லை. அவர் தன்னுடைய ஃபோட்டோவை மீடியாவுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய கேங் மெம்பர்ஸ் கூட ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துக்கிறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா மீடியா சேனல்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வீரப்பன் அவர்கள் தான் பிரேக்கிங் நியூஸாக இருந்துட்டு இருந்தார். வீரப்பன் அவர்களுடைய ஃபோட்டோ ஷூட்டில் இருந்த கேங் மெம்பர்ஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கெட்ட நேரமாக என்னமோ தெரியல, அப்போ தான் கர்நாடகாவை சேர்ந்த சங்கர் மகாதேவ் பிதிரிங்கிற புது கொடூரமான எஸ்டிஎஃப் ஆஃபீஸர் பதவியேற்கிறாரு. அவர் 100க்கும் மேற்பட்ட ஆட்களை அரெஸ்ட் பண்ணுறாரு. அவங்கள ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு பில்டிங்கில் லாக் பண்ணுறாரு. அந்த ஒரு பில்டிங்குள்ளே கனவுல கூட எதிர்பார்க்காத அளவுக்கு கொடூரங்களை அந்த மக்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய யூரினை தானே குடிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அத்தனை ஆண்களுக்கு மத்தியிலையும் இருக்கிறதுன்னு சொல்லி பல கொடுமைகள் அந்த ஒரு பில்டிங்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது.
நிறைய மக்கள் வலி தாங்க முடியாம துடிதுடிச்சு இறந்து போறாங்க. அப்பதான் இந்த பாட்சாதேவ் இன்சிடென்ட்டும் நடக்குது. அப்படின்னா என்னன்னா, 18 பெண்கள் ஒரே நைட்ல பல எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ்களால் சீரழிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. அதில் பல மைனர் பெண்களும் ப்ரெக்னன்ட் உமன்ஸும் இருந்திருக்காங்க. இது எல்லாமே சங்கர் மகாதேவ் பிதிரின் ஆர்டருக்கு கீழே தான் நடந்திருக்கு. இது ஜூன் 30, 2000 வருஷம். கர்நாடகா சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸில் தன்னுடைய மனைவி கூட சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸை சுற்றி வளைச்ச வீரப்பன் அவர்களும் அவங்களுடைய கேங் மெம்பர்ஸும் உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்த டாக்டர் ராஜ்குமார் அவர்களையும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற 3 வேலையாட்களையும் கிட்னாப் பண்ணுறாங்க. இந்த ஒரு நியூஸ் ஆனது கர்நாடகா முழுக்க ஒரு காட்டுத்தீ மாதிரி பற்றி எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஊரில் எப்படி எம்ஜிஆர் அவர்களோ அதே மாதிரி தான் அந்த டைமில் டாக்டர் ராஜ்குமார் அவர்களும். அவரை அங்கிருந்த மக்கள் ஒரு காட்லி ஃபிகராக பார்த்துட்டு இருந்தாங்க. கடைகள் பஸ்ஸுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கர்நாடகா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மண்டையை பிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது அவரை உயிரோட கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். இந்த பக்கம் வீரப்பன் அவர்கள் டாக்டர் ராஜ்குமார் அவர்களை ரிலீஸ் பண்ணணும்னா 10 டிமாண்டை முன்வைக்கிறாரு. இதில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய காவேரி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அதோட கர்நாடகாவில் தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனியான இடத்த கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சங்கர் மகாதேவ் பிதிரியால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பல டிமாண்ட்கள் அதில் இருந்தது. இதில் வீரப்பன் அவர்கள் கூடயே இருந்த நிறைய பேர் இது சாத்தியமில்லாததுன்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஒரு வழியா 108 நாள் அவர் கூட இருந்த டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ரிலீஸ் செய்யப்படுறாரு. ஆனால் அதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, 108 நாள்கள் அவர் கூட கஸ்டடியில் இருந்த ராஜ்குமார் அவர்கள் அங்கிருந்து வரப்போ கண்ணீர் மல்க தன்னுடைய கழுத்தில் இருந்த செயினை கழட்டி வீரப்பன் அவர்களுக்கு போட்டதா சொல்லப்படுது. நான் அந்த காட்டுக்குள்ளே இருந்த நாட்களில் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேன். அதோட வீரப்பனும் நானும் ஒரு நல்ல நண்பர்களானோன்னு சொல்லியிருக்காரு. இப்படியே 2014 வருது. அந்த டைமில் வீரப்பன் அவர்களுக்கு 52 வயசு இருந்தது. அவர் ரொம்பவும் ஓடி டயர்டாகி போயிருந்தார். அந்த காடுகளையே அளந்து பார்க்கக்கூடிய அவருடைய கண்களுடைய பார்வை குறைஞ்சி போயிருந்தது. இப்போ அவருக்கு அவருடைய ஃபேமிலி கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு ஆசை வருது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிலையில் ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச்சு போய் எப்படியாவது விடுதலை புலிகள் அமைப்பில் சேர்ந்துக்கலாங்கிற ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அப்போ தான் விஜயகுமாருங்கிற புது எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் வீரப்பன் பிடிக்கிற அந்த ஒரு மிஷனுக்குள்ளே வராரு. அவர் ஸ்ரீனிவாஸ் மாதிரியே ரொம்பவும் காமான ஒரு ஆள். மக்களுக்கு நிறைய நல்லதுகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதோடைய மக்களோட ட்ரஸ்ட்டையும் கெயின் பண்ணுறாரு. அவருக்கு வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவரை பிடிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. எப்படியாவது அவரை காட்டுக்குள்ளேருந்தே வெளியே கொண்டு வரணுங்கன்னு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் அங்கிருந்த லோக்கல் ஆள் மூலியமாக புதுசாக ஒரு நபர் வீரப்பன் அவர்கள்கிட்ட அறிமுகமாகறாரு. அவர் என்ன சொல்லி அறிமுகமாகறாருன்னா, விடுதலை புலிகள் அமைப்புக்கு நான் தான் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அறிமுகமாகறாரு. ஆனால் உண்மை என்னன்னா, அவர் எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்களால் அனுப்பப்பட்ட ஒருத்தர். அந்த ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமாக வீரப்பன் அவர்கள்கிட்ட இங்கிருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு வெளியே போயிட்டோம்னா விடுதலை புலிகள் அமைப்பில் கூட போய் சேர்ந்துடலான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை வீரப்பன் அவர்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த ஒரு நாளும் வருது. அக்டோபர் 18, 2004. வீரப்பன் அவர்கள் காட்டை விட்டு வெளியே வராரு. அவருக்காக காத்துட்டு இருந்த ஒரு ஆம்புலன்ஸில் அவருடைய கேங் மெம்பர்ஸ் 2 பேர் கூட தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாரு. அந்த ஒரு ஆம்புலன்ஸ் தருமபுரி அருகில் இருக்கக்கூடிய பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டாப் ஆகுது. மறைஞ்சிருந்த எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் அந்த ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து சரசரன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு புல்லட் வீரப்பன் அவர்கள் நெத்திலையும் 2 புல்லட் உடம்புலையும் தொலைச்சி வெளியே போகுது. அடுத்த நாள் வீரப்பன் அவர்களுடைய உடம்ப ஒரு காட்சி பொருள் மாதிரி எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் வைக்கிறாங்க. வீரப்பன் அவர்களை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள் கூட்டமாக வந்து போகிறாங்க. வீரப்பன் அவர்களுடைய மரணத்தை கேள்விப்பட்ட தமிழ்நாடு மக்கள் யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியல. ஒரு பக்கம் எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் தங்களுடைய வெற்றியை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வீரப்பன் அவர்களுடைய மரணத்தில் நிறைய சந்தேகம் இருந்தது. வீரப்பன் அவர்களுக்கே அடையாளமாக இருந்த அவருடைய மீசியை எஸ்டிஎஃப் ஆஃபீஸர்ஸ் சேவ் பண்ணியிருந்தாங்க.
வீரப்பன் அவர்களுடைய மரணத்தை சுற்றி நிறைய ரூமர்ஸ் இருந்தது. அதில் ஒன்று, வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறப்பவே அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாய்சன் வைக்கப்பட்டு தான் இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் எது உண்மைன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைய வரைக்குமே வீரப்பன் அவர்கள் நல்லவரா கெட்டவரான்னு நிறைய டிபேட் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய போலீஸ் ஆஃபீஸராலேயே நிறைய மக்கள் துன்புறுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் வீரப்பன் அவர்கள் அங்கிருந்த நிறைய ட்ரைபல் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதோட அவங்களுக்காக அவர் போராடிருக்காரு. இதுதான் இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் மனசில் வீரப்பன் அவர்கள் இருக்கிறதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.